எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அஞ்சூஸ் குக்கிங் சேனலில் காளான் குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, இட்லி தோசைக்கு, பரோட்டாக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடவுமே இந்த குழம்பு வந்து பயங்கரமாக வந்து காம்பினேஷனாக இருக்கும். இந்த குழம்பை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு 4 பெரிய வெங்காயம், ஒரு முழு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, அது கூட 2 தக்காளி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூட 3 லவங்கம், சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம உரித்து வச்சுருக்க முழு பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதங்கின வாட்டி நம்ம உரித்து வச்சுருக்க 4 வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்தா போதுங்க. இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியையும் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வணங்கினா போதும். ரொம்ப வந்து வணங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி மசிகிற அளவுக்கு வணக்கினதும் அது கூட நான் 2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. கசகசா சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கசகசா சேர்த்துட்டு அதை நல்லா 1 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுடுங்க. அதை நல்லா கிளறி விட்ட வாட்டி அது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கசகசாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பெருசாக இருக்க மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சா போதும். குட்டி குட்டியாக கட் பண்ண தேவையில்லை. நம்ம வணக்கி வச்சுருந்தது நல்லா ஆறி போச்சு வெங்காயம் தக்காளிலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் போட்டு எண்ணெய் சூடானதும் மஷ்ரூமை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அதை மறுபடியும் எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக குக்கரில் வந்து யார் வேணால் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது கூட குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த காரமே போதும், அதனால் நான் இதோடையே நிறுத்திக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை வணக்கிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா வணக்கிக்கிறேன். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு, அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி, இப்போ அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் குழம்பு அப்படின்னா இப்போ சேர்த்துன தண்ணியோட விட்டுறலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ரைஸ்க்கு வந்து இந்த குழம்பு செஞ்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இவ்வளோ திக்காக எனக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்துதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மஷ்ரூம் வணக்கும் போது மட்டும்தான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம், மறுபடியும் உப்பு போடலை. அதனால் இப்போ நான் மறுபடியும் உப்பு பத்தலைன்னு சேர்த்துக்கிறேன்.
உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதுங்க. அருமையாக மஷ்ரூம் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் விட்டால் போதுங்க. அதுக்கு மேலே விட தேவையில்லை. மஷ்ரூம் குழஞ்செல்லாம் போகாது, அருமையாக இருக்கும். அப்படியே இருக்கும் போட்ட மஷ்ரூம், நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கு 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் அடங்கின வாட்டி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம்லாம் பாருங்கள் நல்லா வெந்து எவ்வளோ சாஃப்டாக ஆகிடுச்சு. இந்த குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூடவே வந்து அட்டகாசமாக இருக்கும். மற்ற எல்லா டிஃபன் வெரைட்டிஸோடையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு நான் முன்ன சொன்ன மாதிரி நான் எல்லாத்து கூடவுமே இந்த குழம்பு வந்து அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த தாளிப்பை கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அருமையாக நமக்கு காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.